சவடீகா 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 சவடீகா. இந்த பாட்டு தான் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, ட்விட்டர் எடுத்தாலும் சரி, சாவடிக்கிற மாதிரி இந்த சவடீகா இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. உண்மையில உங்களுக்கே நல்லா தெரியும். நேத்தே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது இது மாதிரி தலையோட விடாமுயற்சி படத்துல இருந்து. ஐயோ தலைன்னு வேற சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம அஜித் சார் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அஜித் குமார் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் 1 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா 1 o'clock பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவடீகா அப்படின்ற பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இப்போ கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா வேற எதுனா ரிசர்ச் பண்றாங்களோ இல்லையோ, இந்த சவடீகா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா ஊர் உலகமே தேட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு ரிசர்ச் ஹேபிட் சில பேர் இருக்கும். ஒரு வேர்ட் வந்து ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை தேடி அதோட அர்த்தம் என்ன, மீனிங் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய பேரோட ஹேபிட். என்னோட ஹேபிட்டும் அப்படிதான். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம தனுஷ் சார் வந்து அந்த உண்டபார் அப்படின்னு இருக்கும் பாருங்க ப்ரொடக்ஷன், அதே வந்து தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் வந்து அதோட மீனிங் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சவங்க நிறைய பேரு, அதுல நானும் ஒருத்தன். சோ இந்த சவடீகா அப்படின்னு ஒண்ணு, இது என்னதான்டா மீனிங்கு? படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அசர்பைஜான்ல எடுத்திருக்காங்க. சோ அந்த அரேபிக் வேர்டு எதுனா இதுல மிங்கிள் ஆகுதா இல்ல வந்து ஏசியன் வேர்டு இதுல வருதா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் கூகுள்ல நம்மளும் போட்டு தேடணும். சவடீகா அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேற ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நான் பண்ற ப்ரொனவுன்ஸ்மெண்ட் தான் கரெக்ட்ன்றதும் கிடையாது, நிறைய பேர் வேற மாதிரி பண்றாங்க. இந்த வார்த்தையோட அர்த்தம் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஹாலோ ஆர் குட் பை, அதாவது அலோ. நம்ம நார்மலா அலோன்னு சொல்லுவோம் பாத்தியா, அதை தாய்லாந்துல பாத்தீங்கன்னா அவங்க ஹலோ அப்படின்னுவாங்க. சோ ஹலோ ஆர் குட் பை அந்த மாதிரி அர்த்தம் தான் இந்த சவடீகா. சோ மேபி தலையும் த்ரிஷாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு போறாங்க பாத்தீங்களா, இது ஒரு 1 டேல நடக்கிற இன்சிடென்ட் மாதிரி. இது வந்து எதனா ஒரு பார் இல்ல பப் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் லொகேஷன்ல இந்த சவடீகா அந்த பாட்டு மேபி தாய்லாந்து ஆட்கள்லாம் இருக்கிறனால அந்த வார்த்தைகளை போட்டாங்களான்றது நம்ம படம் வந்து ஒண்ணுதான் தெரியும். இந்த வார்த்தை தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு முழுவதும் ட்ரெண்டிங்ல சுத்தி கொண்டே இருக்கிறது. பாட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பல லட்சம் பேர் இந்த பாட்டை பார்த்துட்டாங்க. இதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல பாதி பேருக்கு அந்த வார்த்தைகள் புரிய மாட்டுது. என்னடா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா, ட்ரிப்பா ட்ரிப்பிங்காவா இல்ல என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்றது பாதி பேருக்கு அர்த்தம் புரியல. சோ பட் அவங்களே சொல்லிட்டாங்க 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட வேர்ட்ஸையும் நாங்க ரிலீஸ் பண்றோம், லிரிக்ஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். சோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல. 1 to 5 வரைக்கும் பாட்டு மியூசிக், அந்த மியூசிக்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா பெப்பியா ஒரு ஃபங்கி. நம்ம அஜித் சாரோட வந்து பில்லா 2 படம் இருக்கும் பாருங்க, அதுல வந்து பவுன்ஸ் 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 வித் மீ அந்த மாதிரி பாட்டுலாம் வந்து ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி பாட்டுலாம் இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஆரம்பத்துல. அந்த மாதிரி இதுல வந்து இது வந்து நல்லா ஒரு பெப்பியா ஃபங்கியா எடுத்திருக்காங்க. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்கிற ஒரு சாங்கா பாத்தீங்கன்னா இந்த சவடீகா பாட்டு இருக்கு. இதோட லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 5 o'clock ரிலீஸ் ஆகுது. சோ யாருமே வந்து இதோட வார்த்தைகள் புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, உங்களுக்கு 5 மணிக்கு இதோட லிரிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பெரிய ஆக்டர் 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வரப்போகுது. அதுவும் சாதாரண ஆக்டர் கிடையாது நம்ம அஜித் சார், கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ். கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ் கூட நெக்ஸ்டா வச்சுக்கலாம், கிங் ஆஃப் ஓப்பனிங். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா யாருக்கும் இல்லாத கிரௌடு, யாருக்கும் இல்லாத மாசு ஒரு தலைவனுக்கு ஒரு நடிகனுக்கு வரோம்னா அது எல்லாருமே ஓப்பனா சொல்லுவாங்க. என் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் அஜித் சார் தான். தலைக்கு இல்லாத ஓப்பனிங் யாருக்குமே இருக்காது. ஏன்னா அந்த கிங் ஆஃப் ஓப்பனிங்கே எப்பவுமே பாத்தீங்கன்னா அஜித் சார் தான். அந்த கிரௌடு முண்டி டிக்கெட் வாங்குறதுல இருந்து அந்த தியேட்டருக்குள்ள அந்த செலிப்ரேஷன், அந்த மூட், அந்த வைப் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் போய் விட்னஸ் பண்ணியே ஆகணும். ஒரு வாட்டியாச்சும் வாழ்க்கையில வந்து நம்ம அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துடணும் அப்படின்னு எங்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு என்ஜாய்மெண்டே வேற மாதிரி இருக்கும். அதே ஜம்பிங் மோட்லயே இருப்பாங்க. ஒண்ணு அஜித் சார் வந்து அங்க வந்து ஒரு 15 டான்ஸ் ஸ்டெப் போட்டு ஃபேன்ஸை வைப் பண்ண போறது கிடையாது. அஜித் சார் வந்து சும்மா நடந்து வந்தாலே போதும், அங்க ரசிகன் வந்து ரெடியா இருப்பான். என் தலையை நீ தயவு செஞ்சு நீ ஸ்கிரீன்ல காட்டுறா. அதே மாதிரி தயவு செஞ்சு ரசிகர்கள் கோச்சிங் தேவை. ஏன்னா நம்ம தலைன்னே சொல்லி அஜித் சாரை பழகிட்டோம். அதனால இந்த தலைன்ற வார்த்தையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம், அஜித் சாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். சோ நம்ம தலைய வந்து ஸ்கிரீன்ல காட்டினா போதும், கொண்டாட எவ்வளவோ பேர் இருக்காங்க. பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கும் அவனோட வெயிட்டிங்கா இருக்காங்க.
ஆனா ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த சாவடிக்கா இந்த பாட்டை கூட கலாய்க்கிறதுக்கு ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருப்பானுங்க டேபிள்ல உட்காந்துக்கிட்டு. இந்த வலைபேச்சில 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம அஜித் சாரை வந்து சீண்டி பாக்குறதும் நோண்டி பாக்குறதும் இந்த வலைபேச்சுன்னு ஒரு சேனல்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இதே வேலையா இருக்குது. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு நடிகன் அவரால எது தூக்கி விடலாம் ஆளும் கிடையாது. நீங்க விஜய்க்கு வந்து ரொம்ப சப்பக்கட்டு முள்ளுக்கட்டு கட்டுறதுலாம் நாங்க பாக்குறோம். அஜித் சாரை வந்து தூக்கி விட ஒரு ஆள் கிடையாது. அவரா வளர்ந்தவர். அது வந்து தானா வளர்ந்த காட்டு செடியாது. சோ தன்னம்பிக்கையால வளர்ந்த ஒரு மனுஷனை உங்களால எவ்வளவு இன்சல்ட் பண்ண முடியுமோ நீங்க உட்காந்து சேனல்ல இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரசிகர்கள் உங்களுக்கு தரமான பதிலடியும் வந்து வேற வேற சேனல்ஸ்ல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளவு நாள் உங்களை கண்டுக்காம விட்டுட்டோம். இனிமேட்டு உங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இனிமேட்டு உங்களை ரோஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை தான். சோ விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது பொங்கலே வந்து உங்களுக்கு 4 days 5 days ஹாலிடேஸ். அந்த ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே ஒரு 2-3 days ப்ரியாரே இந்த படத்தை விட்டுட்டா ஃபேன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே போய் பார்த்துருவாங்க. அப்புறமா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கட்டும் அப்படின்றதுல வந்து அந்த டீம் வந்து மும்முரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க ஒன்னும் இல்ல, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த சைட்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க ட்விட்டர் பேஜ்ல எல்லா போட்டோஸும் ஷேர் பண்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா வந்து அஜித் சார் வந்து ஒரு ஸ்லிம்மான யங் லுக்ல வந்து ஒரு போட்டோவை பார்த்துட்டு இணையதளமே கதறிச்சு. என்னடா இந்த மனுஷனை இப்படா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குண்டா பார்த்தோம், என்னமோ ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வந்தாரு தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு, இப்ப என்னன்னா காதல் மன்னன் அஜித் மாதிரி ஸ்லிம்மா வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு இணையதளமே இவர் எப்படிதான் ஒல்லியானாரு, என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாரு, இல்ல எதனா டேப்லெட்ஸ் எடுத்தாரா, இல்ல எதனா சர்ஜரி பண்ணாரா, அப்படி இப்படின்னு எல்லாருமே ஒரு ரிசர்ச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிதான் இவர் இவ்வளவு ஸ்லிம் ஆனாருன்றது எல்லாருக்குமே டவுட் ஆயிடுச்சு. சோ அப்படி ஒரு ஸ்லிம் யங் லுக்க இப்போ வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன்ல. அப்படி ஒரு பூஸ்டோட தான் அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த 10ஆம் தேதியோ இந்த படத்தை 10ஆம் தேதியோ இல்ல 9ஆம் தேதியோ படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 days பார்த்துட்டாலும் அப்புறமா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து நம்ம இந்த படத்துல உள்ள எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து டீம் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்ப கூட டப்பிங்ஸ் எல்லாம் வேற முடிஞ்சு போச்சு. டப்பிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. சோ அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரு முன்னோட்டமா காட்டலாம் அப்படின்னு தான் இந்த சாவடிக்கா சாங்ஸை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் போக போக உங்களுக்கு வந்து எல்லா ஆடியோவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏங்க நம்மளுக்கு எல்லாம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்றது ஒண்ணுலாம் தேவையே கிடையாதுங்க. அதெல்லாம் ஓடாத படத்தை ஓட வைக்கிறதுக்கும் ஓடாத பாட்டை ஓட வைக்கிறதுக்கு தான் ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ஹீரோ எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல நின்று குட்டி ஸ்டோரி டைலாக் எல்லாம் நிறைய பேசுவாங்க. நம்ம அஜித் சாருக்கு அது தேவையே கிடையாது. எங்களுக்கு எல்லாம் ஆடியோ லான்ச்சும் வேணாம், எதுவுமே தேவையில்லை. எங்க அஜித் சார் பாட்டையும் சரி படத்தையும் சரி தூக்கி கொண்டாட பல லட்சக்கணக்கான அஜித் ரசிகர் என்றைக்குமே வெயிட்டிங். சோ நம்மளுக்கு எல்லாம் ஆடியோ லான்ச்சே தேவையில்லை. இப்படி பாருங்க, திடீர்னு ரிலீஸ் பண்ணலாம், 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணலாம், 2 மணிக்கு ரிலீஸ் பண்ணலாம். டீசரை எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நைட்டு. அதுலயே பாதி பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கடா நான் தூங்கி எழுந்திருச்சு ஒண்ணு கிடைக்கும் போதெல்லாம் ரிலீஸ் பண்றீங்களா, நியாயமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஆடியோ லான்ச் எல்லாம் தேவையில்லை. எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அஜித் சாரை தூக்கி கொண்டாடுற கூட்டம் தான் இந்த அஜித் ஃபேன்ஸு. ஒண்ணும் இல்ல, ஏன் அஜித் சாருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஒண்ணும் இல்லைங்க, கடவுளே அஜித்தே அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அஜித் சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, என்ன ஏன் கடவுளேன்னு கூப்பிடுறீங்க, அப்படி கூப்பிட கூடாது, அது தப்பு. கடவுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. என்ன ஒண்ணு என் பேர் என்ன அஜித் குமார், ஏகேன்னு கூப்பிடு, இல்ல அஜித் குமார்னு கூப்பிடு, இல்ல அஜித்னு கூப்பிடு, இந்த மாதிரி பட்ட பெயர் வச்சு என்ன அழைக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் அஜித் சார். இதுதான் நல்ல மனுஷன். இன்னைக்குமே ஃபேன்ஸ நீ உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, அப்புறமா வந்து என்ன பாரு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. இதுதான் அஜித் சார். இந்த அவரோட இப்படிலாம் அவர் பேசுறதுனால்தான் இஸ் அ குட் ஹியூமன் நம்ம சொல்லுவோம். அஜித் சாருக்கு பின்னாடி ரசிகன் இருக்கிறான்னா அஜித் சார் நல்ல நடிகன் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. அஜித் சார் ஒரு நல்ல மனிதன். அந்த நல்ல மனிதனுக்கு ஃபேன்ஸா இருக்கிறதுல என்னைக்குமே நாங்க சந்தோஷம் தான் படுவோம். அதனால அவரே சொல்லியிருந்தாரு, கடவுளே யூஸ் பண்ணாத அப்படின்னாருன்னா யாருக்குங்க அப்படி தோணும்? ஏங்க அங்கங்க ரசிகனை வந்து உசுப்பேத்தி ரசிகன் மூலியமா நம்ம ஒரு ஆதாயத்தை பெறுவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைய காலத்து ஹீரோக்கள். ஆனா அஜித் சார் பாருங்க, உங்க வேலையை பாருங்கடா, அப்புறமா என்ன வந்து பாருங்கடா. இந்த நல்ல மனுஷன் பின்னாடி இருக்குதுல என்னைக்குமே நாங்க பெருமைப்படுவோம். இன்னைக்கு இந்த சாவடிக்கா பாட்டு சக்க போட்டுட்டு இருக்கு. இன்னும் எல்லா பாட்டுக்கும் நம்ம வெயிட் பண்றோம். பாட்டு எல்லாம் பங்கமா இருக்க போது படம் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு, இந்த வாட்டி தலை பொங்கல் ஒரு 2 வருஷம் கழிச்சு வருது. லாஸ்டா வந்தது துணிவு,
அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம தலையோட படத்தை நம்ம தூக்கி வச்சு கொண்டாட ரெடியா இருக்கிறோம். இன்னும் என்னங்க மிஞ்சி பண்ணாலும் இன்னொரு 12-13 நாள் தான் அதுக்குள்ள படம் வரப்போகுது. அதுக்குன்னே நம்மளுக்கு இந்த மெயின் கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மெயின் ட்ரெய்லர் விட ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஏகப்பட்ட நம்மளுக்கு விஷயங்கள் வந்து இந்த 1 வீக் 10 டேஸ்ல வரப்போகுது. சோ இந்த சேனலை மறக்காம பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் என்னைக்குமே ரோஸ் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல இருக்கும். அஜித் சார் ஃபேனா இருந்தாலும் சரி, ரஜினி சார் ஃபேனா இருந்தாலும் சரி, தனுஷ் ஃபேனா இருந்தாலும் சரி, சூர்யா ஃபேனா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் ஃபேனா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த சேனலை மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருங்க.